அன்புக்குரியவர்களை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இங்கே நடித்த அத்தனை பிள்ளைகளும் திருமணமானவர்கள். அதே வேளையில் ஏன் இதெல்லாம் போட்டு நடிச்சு காட்டுறோம் தெரியுமா? பாவத்தோடு ஒருத்தரும் சாகக்கூட. பாவத்தோடு செத்தினா இந்த பூமியில வாழ்ந்ததற்கு அர்த்தமே இல்லாம இயேசுவை தவிர பைபிள் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் உயிராய் இருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். நான் 2 கிட்னியும் போனவன். 2004 டாக்டர் கிட்ட போய் நிற்கிறேன். டாக்டர் என்ன கேட்குறாரு, குடிப்பியாடா நீ? என்ன குடிப்பியா? சாராயம் குடிப்பியா? பீர் குடிப்பியா? பிராந்தி குடிப்பியா? அப்படி குடிக்கிறவங்களுக்கு தாண்டா கிட்னி போகும். உனக்கு 2 கிட்னியுமே போயிடுச்சுடா அப்படின்னு டாக்டர் என்ன கேள்வி கேட்டான். எந்த தவறும் பாவமும் செய்யாத ஆள். அப்படிப்பட்ட எனக்கே 2 கிட்னியும் போயிட்டு அண்ணன் தம்பிங்க யாரும் கிட்னி கொடுக்க முன் வரல. என் ஊர் எங்கேயோ இல்லை, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் என்னுடைய வீடு. எங்கள் அண்ணன்லாம் இன்னும் இருக்கிறாங்க. இயேசுநாதருடைய வேலையை செய்வதற்காக நானும் என் மனைவியும் இந்த நாடகத்தை இவ்வளோ நடித்து காட்டுறதுக்கு டைரக்டராக இருந்தார் பாஸ்டர் நிர்மல். கை தூக்குங்க. பாஸ்டர் நிர்மல் என்னுடைய 2வது மகன். அவருடைய மனைவி இங்கே நடித்தாங்க. 2 பிள்ளைங்க இங்கே நடித்தாங்க. என்னுடைய மூத்த மகளுடைய பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகளும் இங்கே வந்துக்கிறாங்க. என்னுடைய மூத்த மகள் சிஎம்சியில் நர்ஸாக வேலை செய்கிறாங்க. இவரெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். நான் சொன்னேனே 78 இங்கே வந்தேன்னு. அப்போ இந்த கற்பகத்துக்காக நாங்கள் வந்தோம். அதிகாலையில் பஸ் 5:30 மணிக்கு T4 அப்போ பஸ் T4 அந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்தோம். எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். அநேகரை தன்னுடைய பாதையில் அழைத்திருக்கிறார். ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஒரு நாள் செத்துருவோம், எங்கே போவேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா அந்த ஐயா சொன்னாங்க, கிழக்கு தான் போவேன். கிழக்கு கூட்டும் போகிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? மரணத்துக்கு பிறகு கிழக்கு தான் போக போகிறோம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு அம்மா இப்போ கூட உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க என்னை என் மனைவி பார்த்து சொன்னாங்க, அம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேம்மா. பார்த்து சொன்னாங்க, வெள்ளை துணி எடுத்துன்னு வாப்பான்னாங்க. நான் கேட்டேன் எதுக்குன்னு. நான் செத்தா என் மேலே போடுறதுக்குன்னாங்க. நீ செத்தா வெள்ளை துணி போடுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, மரணத்துக்கு பிறகு உனக்கு என்னையா தெரிய போகுது? பூமியில ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கை. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிட்னி கொடுக்கலைங்க. 2004 என்னுடைய 2 கிட்னியும் போயிடுச்சு. என்னுடைய மனைவி கிட்னி அவங்களே போயிட்டு சிறுநீரகம் இழந்து போன எனக்கு என்னுடைய துணைவினுடைய கிட்னி தான் எனக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? மனைவி கிட்னியை வச்சு ஒருத்தரும் பொழைச்சது கிடையாதுறாங்க. 22 வருஷமா உயிரோடு இருக்கிற. அல்லேலூயா. அது அதிசயங்க, நிஜமாக சொல்கிற அதிசயம். இன்றைக்கி நான் 2 வீலரில் நிறைய ஊருங்களுக்கு போகிறேன் வர்றேன். இன்றைக்கி ஒருவேளை இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, கொட்டை வாக்கத்து கிராமத்துலேருந்து பொண்ணை கையை வச்சது அந்த பொண்ணை மேலே 1 மாதமாக இருந்திருக்குது. அந்த பொண்ணை கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கூட எந்த பிரச்சனையானாலும் இயேசு நிச்சயம் விடுதலை செய்வார். அந்த ஆண்டவரை பற்றி தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே சொல்ல வரல. நீ ஏற்றுக்கினாலும் சரி, ஏற்றுக்காமல் போனாலும் சரி, அது உனக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை. இது மதமாற்று திட்டம் அல்ல, மனம் மாறுதலுக்கான ஒரு ஆசீர்வாதமான நாடகம் தான் இது. இங்கே அப்பாவா அம்மாவை நடித்தாங்களே, ஒரிஜினல் கணவன் மனைவி. கணவன் காதலராக நடித்தாங்களே, அவங்க 2 பேரும் சொந்த மனைவி, சொந்த புருஷன், குழந்தையும் இருக்குது அவங்களுக்கு. இல்லை, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு மெய்யான். அவர் தான் உன் ஆத்மாவுக்கு வழிகாட்டி, உன் உயிருக்கு பாதுகாப்பு. அவர் உன்னை காப்பாற்றுவார். இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய சிறுநீரகத்தார். என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, 84 எம்ஜிஆருக்கு 2 கிட்னியுமே போயிடுச்சு.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 2 கிட்னியுமே போயிடுச்சு. அப்போ அவர் போன பிறகு அவர் புருனே ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் அவர் கிட்னி கொடுத்தது யார் தெரியுமா? எம்ஜி சாரங்கபாணி, எம்ஜிஆருடைய அண்ணன் பொண்ணு லீலாவதி, அந்த அம்மா பேர். அந்த அம்மா போய் கிட்னி கொடுத்துட்டு வந்தது அந்த அம்மா எம்ஜிஆர். இப்போ என்னை பார்த்து சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு கிட்னி போயிடுச்சு, ஆனால் அவருக்கு பணம் இருந்தது, பதவி இருந்தது, முதலமைச்சர் பதவி இருந்தது, சகல வசதி இருந்தது. எட்வின் சுகுமாருக்கு ஒன்றுமே கிடையாது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், பரதேசிங்க ஒன்றுமே கிடையாது. காசு பணம் இல்லாமல் ஊரா ஹாஸ்பிட்டலாக தெரிஞ்சேன். நான் உயிருக்கு போராடி அல்ல. ஆண்டவரே, என் குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, கிராமங்களுக்கு ஓடணும், உம்மை பற்றி சொல்லணும், வாழணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்து அழுதும். என் பிள்ளைகளெல்லாம் சபையாரெல்லாம் கண்ணீர் விட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா தயவுல 22 வருஷமா உயிரோடு இருக்கிறேன். ஒரு நாள் மரணத்தை சந்திப்பேன், கண்டிப்பா மரணம் வரும், அது மாற்றமே கிடையாது. ஆனால் மனம் திரும்பி ஏசப்பாவை நம்பினால் போதும், நீங்க நல்லா இருப்பீங்க. லேலூயா. கண்களை மூடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருமல் அன்புக்குரிய கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, ரொம்ப நேரம் ரொம்ப அழகாக உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் விழிச்சிருந்து ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தா எதையாகிலும் சாதிக்கணும். நம்ம தானே மற்றவங்களை சோதிக்கக்கூடாது. எதையாகிலும் எதையாக செய்யணும். அப்போது எங்கள் வாழ்க்கையில் கடவுள் உள்ளே வந்ததுனால எங்கள் நிலைமையெல்லாம் மாறுச்சு, எங்கள் பாவம் மாறுச்சு, எங்கள் சாபம் மாறுச்சு. இப்போ வந்திருக்காங்கல்ல இவ்வளோ வாலிப பிள்ளைகள், கொஞ்சம் வேகம் வந்துருங்களா மேலே? எல்லோரும் கொஞ்சம் வேகமாக ப்ளீஸ், கொஞ்சம் வாங்க, வேகமாக வாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, இப்போ வேலை செய்கிறாங்க. எல்லாம் மேலே வேலையில் இருக்கிறாங்க, ஓனராக இருக்கிறாங்க, சொந்த கடையை வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நர்ஸாக இருக்கிறாங்க, லேப் டெக்னீஷியனாக இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. இப்போவும் வேலைக்கு போட்டு தான் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு வேலை இல்லை, பழப்பே இல்லைன்னு நினைக்காதீங்க. எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி இங்கே வந்து முடிச்சு திரும்ப நாங்கள் நாளைக்கு இந்த ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்குது, வேலைகளுக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அற்புதம் செய்திருக்கிறார். நன்மைகளை செய்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள கடவுள் உதவி செய்தார். இவங்கெல்லாம் எதையாகிலும் கடவுளுக்காக செய்யணுன்ற அந்த எண்ணத்தினாலதான் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் இருந்துச்சு. இப்பொழுது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்க முன்னாடி நிற்கிறாங்க. குடும்பமா வந்திருக்காங்க, குழந்தைங்களோட வந்திருக்கிறாங்க. அப்பா சொன்ன மாதிரி லவ்வரா இருந்தவங்க வந்து ஒரிஜினல் கணவன் மனைவி, அவங்க குழந்தை தான், அவங்க குழந்தையோட வந்திருக்காங்க. மற்றும் இங்க அப்பா அம்மாவை நடிச்சவங்களும் கணவன் மனைவி அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்குது. எங்க அந்த பெரிய பொண்ணு நாங்க பின்னாடி வராங்க. இப்படி எல்லாம் குடும்பமாக கடவுளுக்காக பணி செய்வதற்கு தேவன் எங்களை அழைத்து நிர்ணயித்து, இவங்கெல்லாம் ஒரே சபையை சேர்ந்த வாலிப பிள்ளைகள். இவர்கள் ஆண்டவர் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதினாலே எனக்கு இவங்களுக்காக ஒரு கை தட்டுவீங்களா? சேர்ந்து தியாகமா நேரங்களையும் பணங்களையும் செலவழித்து, ஓகே இவங்கெல்லாம் முடிச்சா இவங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும், இதுல என்ன உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க, எங்களுக்கு வருமானம் எதுவும் கிடையாது. எங்கள் சொந்த நேரத்தையும் எங்கள் பணத்தையும் நாங்கள் செலவழித்து இந்த கனமான பணியை கிராமமாக நிறைய இடங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த குழுவுக்கெல்லாம் நிறைய பேர் பொறுப்பாளர்கள் நம்ம பிரபையா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த நாடக அந்த காஸ்பிள் சுவிசேஷம் சொல்வதற்கான பொறுப்பாளராக இருந்து இவங்களோட கூட ஒரு குழுவாக செயல்படுறாங்க. எல்லாம் கையை தட்டி வாழ்த்துக்களை சொல்லும். இவங்க என்னுடைய துணைவியார், மனைவி, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என் பிள்ளைகள் தான். பட் கடவுள் எங்களோட கூட நிறுத்திருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் ஆகிட்டு பிரச்சனை இந்த நாடகத்தை முன்னிருந்து நடத்தி கொடுத்து டைரக்டர் அவர்களும் ரெவரண்ட் நிர்மலகுமார் அவர்களையும் நாங்கள் படுத்த விரும்புகிறோம். வாங்க தம்பி பார்த்தி, எல்லாரும் கரங்களை தட்டலாமே.
குழுவின் சார்பாக எங்களுடைய தலைமை போதகர் அவர்களுக்கு நாங்கள் பாபு, நான் ஒண்ணுமே பண்ணல பாரு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபத்தோடு முடிக்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய முழுமையான அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இந்த கிராமத்தோடும் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் சிறியோர் பெரியோர் முதியோர் விதவை தாய்மார்களோடும் இங்க இருக்கிற ஆசீர்வாத ஜெப வீட்டோடும் ஊழியத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரோடு எங்களுக்கு ஆகாரத்தை செய்திருக்கிற அருமையான குடும்பத்தாரோடும் இதை கண்டு களித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவங்க குடும்ப வருமானத்தோடும் ஏசப்பாவின் வருகை பரியந்தம் கிருபை இங்க நாடகம் நடித்த அருமையான பிள்ளை செல்வங்களோடும் இதை இயக்குன பாஸ்டர் நிர்மல்குமார் அவருடைய குடும்பத்தாரோடும் ஏசப்பாவின் வருகை பரியந்தம் கிருபை ஒவ்வொருவர் மேலும் நிலையாய் இருப்பதாக. சேர்ந்தே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறந்து விடாது. அல்லேலூயா, ஆமென். ஆமென். இந்த மைக் செட்டை கொடுத்த அருமையா